சிபிசி இன்னைக்கு பார்க்குறோம். சிபிசி 1908 8ஆம் ஆண்டு ஏற்றப்பட்டது. ஜனவரி 1 1909ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதில் 158 செக்ஷன்ஸும் 51 ஆர்டர்ஸும் with rules and extent any not end of the rules. அது கூட்டிக்கிட்டே போகலாம் இல்லை குறைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதில் அப்படி சொல்லப்படுது. இதில் ஷார்ட் டைட்டில் என்ன சொல்றதுன்னா, செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட் அண்ட் ஆக்ஷன்ஸை பற்றி சொல்லுது. தி ஆக்ட் ஷால் பி கால்டு தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர். உரிமையில் நிலைநாட்டம் மட்டுமே சொல்லப்படுது, அந்த உரிமையில் நடைமுறை சட்டத்தை மட்டுமே குறிக்கலாம். 2வது பாயிண்ட், இட் கேம் இன்டு ஜனவரி 1 1909 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இட் எக்ஸ்டெண்ட் அப் த்ரோ இட் இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் இது பொருந்தும். சப்ஜெக்ட் தி ஸ்டாட்டுட்டரி எக்ஸெப்ஷன் பிரைவேட் தி கோட். விலக்கு அளிக்கப்பட்ட இந்தியாவில் விலக்கு அளிக்கப்பட்ட மாகாணங்களை தவிர்த்து மீது அனைத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படும். ஓகேவா? சரி, செக்ஷன் 2 என்ன டெபினிஷன் கொடுக்குதுன்னா, மேடம் அப்பப்போ வீடியோ பார்த்துட்டே இருங்க. செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, டிகிரி 2 செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2ல சொல்லப்படுது. ஜட்ஜு டிகிரினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். டிகிரினா தீர்ப்பு ஆணைகள். தீர்ப்பாணைகள் டிகிரி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். preliminary degree, final degree, partly preliminary degree and partly final degree. 3 வகையாச்சா? சரி, அதில் எது டிகிரி இல்லை? dismiss for default, reject the plaintiff, certain the applicable orders, இது எல்லாமே டிகிரி கிடையாது. எக்ஸ்பார்ட் டிகிரி மட்டும் ஏன் டிகிரி ஆகுது, டிஸ்மிஸ் ஃபார் ஏன் டிஃபால்ட் டிகிரி ஆகலை? நான் கேட்குற கேள்வி நல்ல மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதி அந்த தாவாவை நடத்த விருப்பமில்லை என்று சம்மனை பெற்றுக்கொண்டு நின்றுவிட்டார், அவருக்கு எதிராக வழங்கப்படுவது எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு. ஆஜராகாமல் இருந்துட்டார். யார் உரிமையை நிலைநாட்ட வழக்கு தாக்கல் செய்தார்களோ அவர்களே அந்த வழக்கு நடத்த விருப்பம் இல்லாமல் வழக்கு தோன்றி நிரூபிக்க, தனக்கு சாதகமான ஆதாரத்தை நிரூபிக்க உரிமையை நிலைநாட்ட தவறினால் அது தோன்றா தரப்பினராக தள்ளுபடி செய்யப்படும். அவர் தோன்றாமல் விடுபட்டு விட்டால் தோன்றா தரப்பினராக தள்ளுபடி செய்யப்படும். அதனால் வழக்கின் தன்மை அப்படியே இருக்குது, யாருடைய உரிமை என்று நிலைநாட்டப்பட முடியாது. அதுதான் இது. ரிஜெக்ட் த பிளைண்ட். ரிஜெக்ட் த பிளைண்ட் தள்ளுபடி ஆயிடுச்சு. ரிஜெக்ட் த பிளைண்ட் நம்ம பெட்டிஷன் போடுறோம், ஒருத்தர் சூட்டு போடுறதுக்கு. அது ஆர்டர் 7 ரூல் 11ல் ரிஜெக்ட் த பிளைண்ட் சூட்டில் வந்து போடுறோம்னா அந்த சூட்டை டிஸ்மிஸ் பண்ண சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். ரிஜெக்ட் த பிளைண்ட் வேற, சூட்டு வேற. அந்த சூட்டுடைய நம்பரில் வாதியால் தாக்கல் செய்யப்பட்ட பிளைண்டை மட்டுமே தள்ளுபடி செய்யுங்கள் அப்படின்றது தான் வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் சொன்ன கோரிக்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாதும், அதனால் வாதுரையை ரத்து செய்யுங்கள் அப்படி என்று தாக்கல் செய்தால் வழக்கின் தன்மை, சூட்டுடின் தன்மை நிலை நீடிக்கிறது என்று அர்த்தம்.
நீடிக்கிறது. ஆனால் எப்படி நீடிக்குதுன்னா பிரதிவாதியினுடைய உரிமை அங்கே கேட்கணும்ல, அதுக்காக. மீதி ஐஏ பெட்டிஷன் இருக்குல்ல, இன்ட்ரீம் இடைக்கால பெட்டிஷனுடைய சில மிஸ்லெனியஸ் பெட்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க, அதனுடைய தன்மை நீடிக்குதுல்ல, அதுக்காக ரிஜெக்ட் த கிளைண்ட் போடப்படும். ஓகேவா? வழக்கின் தன்மை வேற. ஒரு ரிஜெக்ட் த கிளைண்ட் ஒரு வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டால் சூட்டே டிஸ்மிஸ் ஆனதாக கருதப்பட முடியாது. வழக்கினுடைய தன்மையில் அந்த இன்ட்ரீம் சூட்டே தள்ளுபடி செய்யப்பட்டதாகவோ ரத்து செய்யப்பட்டதோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று மறுப்பு தெரிவிக்க முடியாது. அந்த ரிஜெக்ட் த கிளைண்டை ஏற்குதா வேண்டாமா இன்கரண்ட் பவரை பயன்படுத்தி நீதிமன்றம் டிசிஷன் எடுக்கும். அதுதான் இது. சரி, அடுத்து ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டிகிரிக்கு என்ன வித்தியாசம்? ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புரை, டிகிரி தீர்ப்பாணை. தீர்ப்புரையின் சுருக்கமே தீர்ப்பாணை, வழக்கின் விரிவாக்கமே வழக்கின் தெளிவான முடிவுரை கொண்டு வந்து முடிவுக்கு வருதல் தீர்ப்புரை. வழக்கின் விரிவாக ஆராய்ந்து ஆய்வு செய்து அதற்கு இதுதான் ஒரு முடிவு காணுன்றாங்க பற்றியா, அது தீர்ப்புரை. விளக்கமாக அந்த வழக்கின் தன்மைக்கு ஏற்றவர் விளக்கம் அளித்து பதிலளிப்பது அது தீர்ப்புரை. ஆனால் டிகிரி என்பது அந்த தீர்ப்புரையினுடைய சுருக்கம், ஷார்ட்டா சொல்றது. வழக்கு தள்ளுபடி செய்யப்படுதா இல்லையா, என்ன பண்றது, சொத்தினுடைய விவரம், அதில் என்ன காஸ்ட் போட்டாங்களா இல்லையா, வழக்கு என்ன கேட்டாங்க, அந்த தீர்ப்பணையில் என்ன இருக்குன்னு கேட்டால் ரெமிடி என்ன கேட்டாங்க, தீர்ப்பு என்ன கொண்டு வரப்பட்டது, அலௌடா அலௌடு இல்லையா, தள்ளுபடியா தள்ளுபடி செய்யப்படலையா, ரைட்டு, காஸ்ட் போட்டாங்களா இல்லையா, சரி எந்த அளவுக்கு பார்ட்லி அலௌடா பார்ட்லி அலௌடு இல்லையா, நோ காஸ்டா நோ காஸ்ட் இல்லை காஸ்டா, சொத்து விவரம், இதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் டிடியில் வழக்கின் தன்மை, வாதுரையில் சொல்லப்பட்ட வழக்கின் தன்மை, ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட வழக்கின் தன்மை, அதில் பிரேம் ஆஃப் இஷ்யூஸ் கேள்விகள், வழக்கெழு வினாக்கள், அந்த வழக்கெழு வினாவுக்கள் பதிலளிக்கப்பட்டு அதில் இறுதி தீர்ப்பு, இறுதியின் முடிவு வரவது தான் தீர்ப்புரை. அதுதான் இது. சரி, ஆர்டர்ஸ், கட்டளை, இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் போடுவாங்க, அவங்களாம் அதில் போடுவாங்க. அதில் மிஸ்லெனியஸ் பெரும்பாலும் இதில் மிஸ்லெனியஸ் தான் ஆர்டர்ஸ், கட்டளை. அது டிகிரி ஆகாதோ ஜட்ஜ்மெண்ட் ஆகாது. டிகிரி ஹோல்டருக்கும் ஜட்ஜ்மெண்ட் டெப்டருக்கும் என்ன வித்தியாசம்? தீர்ப்பு பெற்றவர், தீர்ப்பாணை பெற்றவர். டிகிரி ஹோல்டர்னா தீர்ப்பாணை பெற்றவர், போடுதுங்களா? தீர்ப்பாணை பெற்றவர், டிகிரி பெற்றவர், அப்படிதான் தீர்ப்பாணை சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் டெப்டர்னா எங்க வித்தியாசம் மாறுது. அப்படின்னா டிகிரி ஹோல்டர்னா என்ன, தீர்ப்பாணை ஜட்ஜ்மெண்ட் டெப்டர்னா என்ன? ஏன் ஜட்ஜ்மெண்ட் ஹோல்டர்னு போடலாம், ஏன் டிகிரி ஹோல்டர் டிகிரி டெப்டர்னு போட்டலாமே? காரணம் என்னவென்றால் டிகிரி ஹோல்டர் என்பது டிகிரி எப்போ வேணாலும் அவங்க முன்னாடி இஷ்யூ பண்ணிட்டு பிறகு அதை வைத்து அவங்க கிளைம் பண்ண முடியும், அதை நடைமுறைப்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். ஜட்ஜ்மெண்ட் என்பது முழுமையான தீர்வுக்கு முடிவு கண்ட பிறகுதான் அதற்கான முடிவு கொண்டு வர முடியும். அதுதான் இது. சரி, மெசினி ப்ராஃபிட்னா என்ன? மெசினி ப்ராஃபிட்னா இடைக்கால பாத்தியம் என்று சொல்லலாம், மகசூல் பாத்தியம் என்றாம், மாசூல் பாத்தியம் என்று சொல்லலாம். சொத்து ஒன்று உரிமையானது இருக்கு. இப்போ ஒரு ஏ என்ற ப்ராப்பர்ட்டி, ஏவுக்கும் பிவுக்கும் சொத்து சம்பந்தமா சண்டை. ஆனா ஏ என்பவரின் பேரில் இருந்த சொத்தினை பி என்பவர் இடையில ஒரு யூடிஆர் பட்டால்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஷார்ட்டா புரிய வைக்கிற மாதிரி சொல்றேன். யூடிஆர் பட்டாவில் பட்டா மாற்றி கொண்டு அவர் பேருக்கு கொண்டு வந்துட்டு அவர் அனுபவிச்சுட்டு பயிர் வச்சிருக்கிறார் 5 ஏக்கராவில். ஆனால் ஏ என்பவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பட்டா மூலதனம் பத்திரம் எல்லாமே அவர் கையில் இருக்குது. அப்போ சி என்பது ப்ராப்பர்ட்டி, புரியுதுங்களா? எங்க மேடம் ஜஸ்ட் சி என்பது ப்ராப்பர்ட்டி, ஒரு ஏ என்பது
ப்ராப்பர்ட்டி வெண்டார். பி என்பற பட்டா வெண்டார். சி என்பது ப்ராப்பர்ட்டி. நல்லா புரிஞ்சுங்க. ஏ பேர்ல பத்திரம் இருக்கு, பட்டாவும் இருக்கு. பி பேர்ல பட்டா மட்டும்தான் இருக்கு. 1982 யூடிஆர் பட்டா வழங்கப்பட்டது. அப்போ அதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நிறைய குளறுபடி வந்துருச்சு இல்லையா. அப்போ அந்த பேர்ல வந்து யாரா இடம், அப்பெல்லாம் பாமர மக்கள்லாம் அவனுத்துங்க பக்கத்தில் இருக்குதுன்னா அவன் பேரை மாற்றிடுவாங்க. அப்போ பத்திரம் இவன் பேரில் இருக்கும், பட்டா இவன் பேரில் இருக்கும். இந்த யூடிஆர் பட்டா பேஸ் பண்ணி என்ன பண்ணுவான், கம்ப்யூட்டரில் பட்டா மாற்றிக்குவான். கம்ப்யூட்டரில் பட்டா மாற்றிட்டு அவன் என்ன பண்ணுவான், போயிட்டு கரையம் பண்ணி யாரால்கிட்ட விற்றுருவான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பேர் தான் பட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் வருவான். இவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த சொத்து டி என்பவன் கையில் இருக்கும். இப்போ இந்த சொத்துக்கு உரிமை யாரு, அப்போ ரியல் ஓனர் யாரு? அப்போ ரியல் ஓனர் என்பது இங்கே கேள்விக்குறியா நிற்குது. எனி டீடு, எனி வெண்டார், ஒருவருடைய நிலத்துக்கு உண்மையான ரியல் ஓனர் யார் என்றால் எனி டைட்டில் டெட் டிக்ளேர்டு த்ரூ ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிட் டாக்குமெண்ட், பட் பட்டா இஸ் நாட் என்டைட்டில். பட்டாவை வைத்து ஒருவரை உரிமை மூலம் கொண்டாட முடியாது. அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் வைத்தே ஒருவரை உரிமை மூலத்தை டிக்ளேர் பண்ண வேண்டும் என்பதற்கான ஆதாரம் இது. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு வந்துருச்சா, வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு வந்து, ஏவுக்கு வந்துருச்சு. பி என்பவர் யாரு, அவர் மோசடி பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், தவறுதலாக அவர் பேரில் பட்டா மாதிரி இருக்கலாம், வந்துருச்சா. அப்போ டி என்பவர் கிளைம் பண்ணுவார், நான் இவர்கிட்ட கிரையை வாங்கிட்டேன், நான் ஜென்யூனாக லீகலாக தான் நான் கிரையை வாங்கினேன் அப்படி இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஏ என்பவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய உரிமை மூலத்தை நிரூபிச்சுட்டு இந்த சி பட்டா மீது எத்தனை ஆண்டுகள் அவங்க பயிர் வச்சு சாப்பிட்டுருந்தாங்களோ, அத்துமீறி நம்மளை ஆக்கிரமிப்பு சொன்னாங்களோ, அப்போ ஒரு நிலத்தினுடைய மகசூல், அனுபவம், லாபம் கணக்கிட்டு அதை கேட்பதற்கு பேர் தான் மெசினி ப்ராஃபிட். என்னது மெசினி ப்ராஃபிட். இது விளக்கம் கொடுறதுக்கு இந்த வழக்கு. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? நமக்கு ஒரே வரியில் புரியுற மாதிரி சொல்கிறேன். நமக்கு சொந்தமான சொத்தை இன்னொருத்தன் பட்டா மாற்றிக்கிட்டு அதான் அவன் அனுபவம் செய்துக்கிட்டு இருந்தானா, அந்த அனுபவத்தை தவறானதுன்னு நிரூபித்து நமக்கு பழையபடி நம்மளே அந்த இடத்த எடுத்துக்கிட்டு அவன் இத்தனை வருஷமா ஆண்டு அனுபவிச்சுதான் பார்த்தியா, அந்த அனுபவம் செய்ததுக்கான மகசூல் கிரயத்தை வாங்குவதற்கு பேர் தான் மெசினி ப்ராஃபிட். மெசினி ப்ராஃபிட். அந்த மெசினி ப்ராஃபிட் தான் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 12 நானும் இப்போ ஒரு கேஸில் போட்டிருக்கிறேன். மெசினி ப்ராஃபிட்டில் சூட்டில் ஒன்று போட்டிருக்கிறோம். கால்குலேஷன் பண்ணி 7 ஆண்டுகளுக்கு இந்த நிலத்தில் இவ்வளோ விலையும் தண்ணீருடைய வேல்யூடைய இத்தனை பயிர் வைக்கலான்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணி ஒரு 8 லட்ச ரூபா கிளைம் பண்ணுறதுக்கு போட்டிருக்கிறோம். அதுக்கு போட்டுருக்கோம். ரைட். ஃபாரின் கோர்ட், ஃபாரின் கோர்ட்டு, ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட். ஃபாரின் கோர்ட்டு, ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட். வெளிநாட்டில் இருக்கிற தீர்ப்பே இங்கே எப்படி நம்ம நாட்டில் செல்லும்? நம்ம ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கே ஜூரிஸ்டிக்ஷன் கேட்குறோம். இந்த சொத்து எந்த எல்லையில் இருக்குது, எந்த கிராமத்தில் இருக்குது, அந்த கிராமம் இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் ஃபைல் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கிற தருவாயில் வெளிநாட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இங்கே எப்படி நம்ம நடைமுறைப்படுத்த முடியும்? அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணணுமா? இல்லை, அதான் இன்டர்நேஷ்னலாக வருது. அங்கே என்ன வருது, இன்டர்நேஷ்னலாக வருது. ஒரு நாட்டில் எக்ஸாம்பிள் இந்தியா, அமெரிக்கா. இந்தியாவினுடைய சட்டத்தின் கொள்கையும் பழக்க வழக்கத்தையும் நடைமுறையும் அதே கொள்கையை அந்த நாட்டிலும் பின்பற்றினால் அங்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை இங்கு நடைமுறைப்படுத்தலாம். இதே இங்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை அந்த நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்தலாம். இங்கு இருக்கிற சொத்துக்கு அங்கே எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த இடத்துல பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு கேட்டால், ஒரு நபருக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு சொத்து இருக்கும், எங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு சொத்து இருக்கும், டெல்லியில் ஒரு சொத்து இருக்கும், அமெரிக்காவில் ஒரு சொத்து இருக்கும், சென்னையில் ஒரு சொத்து இருக்கும், இந்த திருவண்ணாமலையில் ஒரு சொத்து இருக்கும், சேலத்தில் ஒரு சொத்து இருக்கும்.
இப்போ இவர் எந்த இடத்துல சூட்டு போட முடியும்? பார்ட்டி இங்கே இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறாப்புல. அப்போ போடலாமா? இங்கே இருக்கிற சொத்தை காமிச்சு அங்கே இருக்கிற திருப்பினி அந்த சொத்தினையும் சேர்த்து இங்கே நடைமுறைப்படுத்தி அங்கே டிகிரி வாங்கிட்டு இங்கே போடலாமா? போடலாம். அப்போ மல்டிப்ளை ஜூரிடிக்ஷன் அதுக்கு பேர். அது மல்டிப்ளை ஜூரிடிக்ஷன், அதுதான் ஃபாரின் கோர்ட். அதுவே அந்த நாட்டில் சொத்தினுடைய உரிமை நிலைநாட்டுதல் வேறு விதமாக இருந்தால் அந்த வெளிநாட்டில் தீர்ப்பு வழங்கப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாதும். அந்த தீர்ப்பினின் அக்செப்டடு தவிர்த்து இந்தியாவினுடைய சட்டத்தை பின்பற்றபடி சிவில் ப்ரொசீஜர் கூட பின்பற்றி இந்தியாவில் உள்ள ஜூரிடிக்ஷன் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியும். ஓகே, அதுக்கு தான் ஃபாரின் கோர்ட்டு சொல்கிறாங்க. ஃபாரின் கோர்ட்டு வழங்கிய தீர்ப்பினையும் நீதிமன்றத்தையும் ஒரே நிலையில் இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தலாம். ஓகே, அடுத்தது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். லீகல்ஸ்னா பிரதிநிதிகள். பிரதிநிதினா வழக்காளிகள் தான். வழக்காளிகள்லாம் யார்? இரு தரப்பினர்கள் தான். கிளைண்ட்டு டிஃபெண்டன்ஸு. சரி, சில நேரங்களில் பிரதிவாதிகளோ இல்லை டிஃபெண்டன்ஸோ வர முடியாது. என் சார்பாக என் குடும்பத்தில் ஒரு ஆள், இல்லை என் ஃப்ரெண்டோ, இல்லை என் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ, இல்லை யாரோ ஒரு மேடம், இல்லை இந்த மேடம் போய் எனக்காக போய் பண்ணுங்க அப்படின்னா அவங்க நடத்தினா அவங்க பிரதிநிதிகள். இதுவும் பிரதிநிதிகள் தான். ஓகே, இதே கிரிமினல் கேஸுக்கு பிரதிநிதிகள் பொருந்துமான்னு கேட்டுறாதீங்க, செல்லாது. எப்படி கிரிமினல் கேஸுக்கு செல்லாதுன்னா, நான் கொலை செய்து விட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டுனா வச்சுக்கேன், அங்கே போயிட்டு என்னால் வர முடியல, இந்த கேஸில் நீ ஆஜரை தண்டனை வாங்கிக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் மேட் அவுட் தி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் தி கிரிமினல் கேஸ், பட் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மேட் அவுட் தி ஒன்லி ஃபார் சிவில் ரெக்கார்ட் த ரைட்ஸ். ஓகேங்களா? பிரதிநிதித்துவம் சிவில் வழக்கில் பொருந்தும், கிரிமினல் வழக்கில் பொருந்தாதும். புரியுதுங்களா? ஆனால் சிவில் வழக்கில் வாரிசின் அடிப்படையில் அவங்களுக்கு சேரும், உரிமை மூலம் அவர்கள் வாரிசுகளுக்கு சேரும். குற்ற வழக்கில் ஆள் வழக்கு ஆளோட முடிகிறது. இதுதான் அடிப்படை உரிமை சட்டங்கள் தத்துவத்துவம். ஓகேங்களா? அதனால நீ தானே ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒப்பங்காரன் கொலை பண்ணிட்டு போயிட்டான், அதுக்கு பதிலாக நீ தண்டனை அனுப்பி அவன்கிட்ட ஜெயிலில் போட முடியுமா? முடியாது. இஸ் ஆர்டிகல் வயலேட் த ஆர்டிகல் 21. எப்படி 2021 ஜாப் ரெடி அதில் போயிடும், ஆர்டிகல் கான்ஸ்டியூஷனில் போயிடும். பார்த்துங்க மேடம், அங்கே கரெக்டாக ஒருத்தன் பாருங்கள். ஓகே, சரி. சபார்டினேட் கோர்ட் ஆஃப் கோர்ஸ், சபார்டினேஷன் ஆஃப் கோர்ஸ்ன்னு இருக்கு வச்சுங்க. சூட்டு, ரிவிஷன், ட்ரான்ஸ்ஃபர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இது எல்லாமே சபார்டினேஷன் ஆஃப் கோர்ஸ். இப்போ சூட்டு தாவல் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல், இதோட நிர்வாகத்தினுடைய கண்ட்ரோலில் வரும் ஆஃபீஸர்ஸ்லாம். ட்ரஸ்டிஸ் என்ன, ட்ரெஸ்ஸர்ஸ்னா ட்ரெஸ்ஸர்ஸ். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் தப்பாகுது. இது எல்லாமே வழக்கு நிலுவையில் இருக்கும். அப்பீல், சூட்டுக்கு அப்பீல் போகிறது, சூட்டுக்கு அகேன்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ யார் அப்பீல் போக முடியும்? அந்த சபார்டினேட்டினுடைய துணை தான் செக்ஷனில் டெபனிஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சூட்டு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, அலோட் ஆகிடுச்சு. சூட்டு டிஸ்மிஸ் ஆகிட்டா வாதி போவான் அப்பீல். சூட்டு அலோட் ஆகிடுச்சுன்னா பிரதிவாதி போவான் அப்பீல். அதுக்கு சபார்டினேஷனுடைய டைட்டில் அது என்னன்னு கேட்டால் அவனுக்கு சப் ப்ரையாரிட்டி, அதுக்கு அப்பீல்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அதுதான். இல்லை சில நேரங்களில் இந்த கோர்ட்டில் என்னால் கேஸ் நடத்தணும்னா நான் வெளியில் இருக்கிறேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பார்த்தியா, ட்ரான்ஸ்ஃபர் கேஸு, அது அங்கே வந்துடும். ரிவிஷன், மறு ஆய்வு செய்தல். சீராய்வு, ரிவ்யூ, ரிவிஷன், மறு ஆய்வு, சீராய்வு. ரெஃபரன்ஸு செக்ஷன் 14, 114, 115, 120 இதில் வந்துடும் பாருங்கள். அதில் கொடுவாங்க பாரு. இது மூன்றும் முக்கியமானது. ஹைகோர்ட்டில் தான் போட்டு கேட்க முடியும், அது உங்களுக்கு தெரியும். அது கடைசியில் நான் கொடுக்குறேன். ஏன்னா செக்ஷனில் மட்டும் முக்கியமாக கொடுக்குறதெல்லாம் டெஃபினேஷன் மட்டும் தான் இதில் முக்கியமாக கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா செக்ஷன் இதுதான் மெயினாக. இதுலேருந்து ஒரு 4 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. டிகிரி கேட்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் கேட்பாங்க, ஆர்டர்ஸ் கேட்பாங்க, டிகிரி ஹோல்டர், ஜட்ஜ்மெண்ட்டு, ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்ஸு,
த லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் கேட்பாங்க. கம்பல்சரி எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் தான் கேட்பாங்க. இதை டிஜியில் கேட்கறது அதிகமாக இல்லை. சிவில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் எதை கேட்பாங்கன்னா டிகிரிக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நான் டிஃப்ரென்சேஷன் என்னன்னு கேட்பாங்க. அதான் அதுக்கு டெஃபினேஷன் பண்ணுறாங்க. சரி, இதில் அடுத்து சேவிங்ஸ் வருவோம். இந்த சேவிங்ஸ் என்ன சொல்றதுன்னா, special or local laws continue unless expressly overridden the CPC. இதுதான் சொல்லுது. என்னன்னா சேவிங்ஸ் இந்த லாவில் சம்மந்தப்படுது. நில உரிமை மற்றும் நிலத்தினுடைய அடிப்படை லீகல் ரைட்ஸ் மட்டுமே நிலைப்படுத்த, அது மட்டும் உரிமை வழக்குன்னா அதில் அதில் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக ஃபேமிலி கோர்ட் இன்சால் வாங்கி கடன் ஒரு சுற்றி கடன் வாங்கி வச்சுருப்போம். பொண்டாட்டு பிள்ளைய ஒன்றுமா திட்டுவான் வந்து வாசலில். அவன் என்ன பண்ணால் வாங்கின கடத்தை ஏமாத்துறதுக்காக நான் நொடிப்பு நிலையை அடைஞ்சு விட்டேன், இப்போ வேணும்னு நல்ல விவரம் தெரிஞ்சுன்னா இப்போ கடனை வாங்கி ஏமாற்றுவான். மானம் கட்டவனும் ஈனமான ரோசங்களெல்லாம் கடன் வாங்க மாட்டான். அது நம்ம நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன பண்ணான், சாமி நான் வந்து நொடிப்பு நிலை அடைஞ்சிட்டேன், எல்லாம் என்னை அடிக்க வராங்க, கொத்த வராங்க, கொலை பண்ண வராங்க, நான் நொடிப்பு நிலை அடைஞ்சிட்டேன், அதனால என்னை கடன்காரங்களாம் டார்ச்சர் பண்ணாத அளவுக்கு எனக்கு உத்தரவு போடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்சால்வென்சி பெட்டிஷன் போட்டுருவான். அதில் வந்து அந்த பெட்டிஷனாக இதில் வந்து கனெக்ட் ஆகிடும். ரெண்டாவது இந்த அப்ளிகேஷனையும் அதுதான் வந்துடும், கனெக்ட் ஆகிடும். ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் அதில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஃபேமிலி கோர்ட்டு, புருஷன் முன்னாடி டைவர்ஸ், என் பொண்டாட்டி என் கூட சேர்ந்து வாழ மாட்டான் பிரச்சனை, என் புருஷங்கார என் கூட சேர்ந்து வாழ மாட்டான் பிரச்சனை, புருஷன் லீகல் வரனா லிவிங் டுகெதராக ஒருத்தன் ஆயிருப்பாங்க, நீ பெத்த படிக்க சிவனாங்க சுங்குறான்னு கேட்குறது, அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபேமிலி கோர்ட் டிஸ்பியூட்டு ட்ரிபுனல்ஸு அனைத்து கனெக்டாக அதில் வந்துடும். அடுத்த செக்ஷனு பெக்யூனரி ஜூரிடிக்ஷன்னா என்ன கண்டிப்பாக பார்த்துருவோம். மெயினாக அதான் அடுத்த சப்ஜெக்டே அதான் மெயின் பார்த்தலாம். ஓகே.